செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஒரு நீண்ட காணொளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. கட்டாயம் இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த விடயங்களை விட்டு விட்டு கடந்து செல்வது என்பது அது அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக அந்த பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு பிழைக்கு நாங்களும் காரணமாகிவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக பல காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய உறவுகள் அல்லது அன்பர்களின் கோரிக்கைக்கு அமைவாகவும் இவ்வாறான மனநிலையில் காத்தாங்குடி மக்கள் இல்லை, இது ஒரு தனிநபரின் விருப்பு வெறுப்பு, அதற்கும் காத்தாங்குடிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்கின்ற வகையில் தான் இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படுகிறது. குறிப்பாக நேற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் டிசிசி கூட்டம் ஒன்று காத்தாங்குடி பிரதேச செயலகத்தை மையப்படுத்திய வகையில் இடம்பெற்றிருந்தது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களின் நடவடிக்கை என்பது யாராலும் அனுமதிக்க முடியாது. ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் 3 நகரசபை உறுப்பினர்கள், அது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 3 நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொள்வதனால் அங்கு ஒரு சட்ட போராட்டமோ அல்லது அங்கு ஒரு பெரிய குழப்பமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் அந்த காத்தாங்குடி மக்களின் சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வருவதனால் அங்கு எந்த ஒரு முரண்நிலையும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. மாறாக இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றுதான் அங்கிருக்கக்கூடிய அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது. அதில் குறிப்பாக நகரசபை தலைவராக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய அடியாளாகவும் செயற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்ற வேறு யாரும் அல்ல, அஸ்வர் அவர்களும் இந்த செயற்பாட்டிலே மிகவும் மோசமான வகையிலே நடந்து கொண்டது பலராலும் கண்டிக்கத்தக்க விடயமாக இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்கின்ற போது அங்கந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் சரி, அந்த விடயம் தொடர்பில் என்ன இடம்பெற்றது என்று நீங்கள் பாருங்கள். நான் உங்களோட அதிகாரத்தை நான் சேலஞ்ச் பண்ணல. யாராவது வரணும் பண்றதா ஒரு விஷயம் ஒரு அழைப்பு இல்லாம எனக்கு பிரச்சனை இல்லை. I understand. We are following the protocol. நீங்க அழைக்க சொன்னா நீங்க அழைக்க கூடாது. சகல விதமான அதிகாரத்தை இதுல குறிப்பிடப்பட்டு அந்த அடிப்படையில தான் நான் இவ்வளவு காலமா நடந்த இதுக்கு இதே ஆப்பல் தானே வாழ்க்கை அப்பா அந்த சட்டம் விளங்கலையா? ஒவ்வொரு எதிர்கட்சி ஒவ்வொரு ஆக்கள் இருக்க கூட அப்பா அந்த சட்டம் விளங்கலையா? மாத்த முடியும் மட்டும் சட்டம் விளங்குறேன். அதையும் நான் சொல்றேன். என்னன்னா இதுக்கு முதல் அனுப்பப்பட்டிருந்தது நகரசபையின் நீங்க சொல்ற முதலாவது சப்ஜெக்ட் தவிசாளங்கிறது சேமன் தான். சேமனுங்கிறது இந்த சேமன் இல்ல, நகரசபை தவிசாளர். இதுல இருக்கு முதலாவது. அப்ப நகரசபை தவிசாளர் அனுப்புறது 2 பேர் வந்திருக்காங்க. அதுக்கு முதலாவது விஷயம் அது அவரு ரெக்கமெண்ட் பண்ணுவார். நகரசபை தவிசாளர் அப்படித்தானே டிஎஸ். மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்ங்கிறது வேற, பிரதேச அபிவிருத்தி குழு வேற. இது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அப்படி பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கூப்பிடுற எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க அப்படி கூப்பிடணுமாக இருந்தாலும் ஏதாவது நீங்க அனுப்பணும் அந்த விஷயத்தை டிஎஸ்க்கு தான், பிரதேச செயலாளருக்கு நீங்க கூப்பிட இயலாது.
உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தெரிவிக்கின்றார், பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் எங்களை வெளியேறுமாறு கூறினால் நாங்கள் வெளியேறுகிறோம் என்கின்றார். அது ஒரு பெரிய விடயம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கக்கூடிய விடயம் இல்லை. அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், அங்கு உரையாடல் இடம்பெறுகிறது. எந்த வகையில் இடம்பெறுகிறது என்பதை நீங்கள் இப்போது பாருங்கள். அதுதான் நடத்துற நீங்க செக்ரட்டரி கடிதம் கூட்டத்தில் இருந்தால் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுப்பேன். ஜனநாயகம் எப்படி சார் இல்ல சார் அந்த நகரசபை தலைவரை பார்த்தீர்கள் என்றால் அஸ்வர் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக கூறுகின்றார். அது மட்டுமல்லாது எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு கட்டத்திலே இந்த மைக் வயர்களை துண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. அரசு செலவு வீணடிக்கப்படுகிறது. அரசு உத்தியோகத்தர் இருக்காங்க, தனிப்பட்ட இல்லன்னு சொன்னா எப்பயாவது நீங்க எடுத்துக்கணும். ஏன் நீங்க இவங்களை பார்த்து பயப்படுங்க? உதாரணத்துக்கு சட்டவிரோதமான கூட்டத்தை நடத்துறதுக்கு அனுமதிக்கிறோம். இந்த விடயத்தை பார்க்கின்ற போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த இரண்டு ஆக்ரோஷமான காணொளிகளை பார்த்திருப்பீர்கள். ஹிஸ்புல்லா அவர்கள் எவ்வளவு ஒரு மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார், அல்லது ஒரு வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் தான் அவருடைய செயற்பாடு இருக்கின்றது. ஒருவேளை அவர் அபிவிருத்தி குழு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கக்கூடிய பிரபு அவர்கள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர். கடந்த காலங்களிலே அந்த பகுதிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியை சாராத சூழ்நிலையில் அவர் ஒரு தமிழராக இருப்பதனால் அங்கு செல்லுகின்றார். அந்த இடத்திலே மிகவும் ஒரு கண்ணியத்தோடு ஏனைய முஸ்லிம் அரசியல் பிரமுகர்கள் நடந்து கொண்டதை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த காணொலியில் பார்ப்பீர்கள். முடிந்தால் நீங்கள் அவர் மீது கை வைத்து பாருங்கள் என்ற போது அதனை சுதாகரித்துக் கொண்ட ஹிஸ்புல்லா அவர்கள் ஏதோ ஒரு மோசமான செயற்பாடு இடம்பெற்றால் அது தன் மீது வந்துவிடும் என்ற நான் அவரை கையை மிகவும் சாதுவாத்தான் வைக்கிறேன் பாருங்கள் என்று அவர் கையை வைக்கின்ற அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு தமிழராக இருக்கின்றார். ஒருவேளை ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடுகள் கடந்த காலத்திலே வன்முறையை தூண்டுகிற வகையில் தான் ஹிஸ்புல்லா செயற்பட்டிருக்கின்றார். இப்போது அந்த வன்முறை அல்லது அந்த ஒரு இன முறுகல் என்பது நீண்ட காலமாக இந்த பிரதேசங்களிலே இல்லாமல் இருக்கின்றது. இந்த பிரதேசங்கள் மிகவும் அமைதியாக இருக்கின்றது. காத்தாங்குடி, ஆரையம்பதி, மட்டக்களப்பு, ஓட்டமாவடி, ஏறாவூர், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பகுதிகளால் தமிழர்களும் தமிழர் பகுதிகளால் முஸ்லீம்களும் மிகவும் ஒரு நட்போடு சென்று வருகின்ற சூழ்நிலையில் நேற்று ஒருவேளை ஹிஸ்புல்லாவினுடைய அந்த செயற்பாடானது பிறவு மீது ஒரு வன்முறையாக மாறியிருந்தால் நேற்று மாலையின் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் அந்த ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாட்டை. ஆனாலும் கூட இதில் ஒரு பாராட்டத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் தொடர்பில் மிகவும் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம், அவர் காத்தாங்குடி மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பிரதிபலித்தார். அவர் அந்த இடத்திலே அரசியல் செய்யவில்லை அல்லது தமிழர் முஸ்லீம் என்கின்ற வேறுபாட்டோடு நடத்தவில்லை. அவர் நினைத்திருந்தால் ஹிஸ்புல்லாவினுடைய அடாவடியை எதிர்த்து அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி இருக்க முடியும்.
ஆனாலும் கூட அவர் கூறுகிறார், இந்த இடத்திலே இவ்வாறுதான் நான் அழைத்து வந்தேன், இந்த அடிப்படையில் தான் அழைத்து வந்தேன், இந்த நடைமுறையில் தான் அழைத்து வந்தேன் என்று கூறுகின்ற போது பிரதேச செயலாளர் அழைப்பு அனுப்பவில்லை என்று ஹிஸ்புல்லா வாதத்தை செய்கின்றார். காத்தாங்குடி பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஏனைய பிரதேசங்களிலே தமிழர்கள் கூட அந்த சில முக்கிய பொறுப்புகளுக்கு போகலாம். காத்தாங்குடியில் ஹிஸ்புல்லா யாரை விரும்புகிறாரோ அவர்தான் அங்கு பிரதேச செயலாளராகவும் இருக்க முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய திணைக்களங்களின் தலைவராகவும் அவர்தான் இருக்க முடியும். இங்கு பாருங்கள், கடிதம் பிரதேச செயலாளரால் அனுப்பப்படவில்லை என்று ஹிஸ்புல்லா கூறும். அந்த சிறு உரையாடலை பாருங்கள், இப்போது என்ன இடம்பெறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். அதாவது பிரபு அவர்கள் எப்படி விளக்குகிறார் என்று. தவிசாளர் பேர் குறித்து குறிப்பிடுற ஆட்களை அழைக்கிறதுக்கிற அதிகாரம் செயலாளருக்கு இருக்கு. செயலாளர் என்பவர் பிரதேச செயலாளர் இந்த சபையின். அந்த அடிப்படையில் இதில் நீங்கள் சொன்னப்பட்ட விடயம் சரி, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அழைக்கப்படுற விடுறாக்கள் யார் யாருன்றதை இந்த சுற்று நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3.15 பிரதேச உள்ளூராட்சி நகர சபை முதல்வர், தலைவர், துணைத் தலைவர் என்ற அடிப்படையிலையும் அந்த தவிசாளர் என்ற பெயரில், அதாவது அந்த சபையிலிருந்து தவிசாளர் பிரதிநிதிகள் சாராத, அந்த கட்சி சாராத 2 பிரதிநிதிகளை இந்த சபைக்கு அழைக்கலாம். அதை அவர் டிசைட் பண்ணி யார் என்றதை அவர் அனுப்பணும். அது ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக இதில் குறிப்பிடப்பட்ட இந்த 5 என்ற பகுதியில் மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் அதிகாரம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் நான் சொன்ன விடயம் இதில் குறிப்பிட்டிருக்கப்படுகின்றது. அவங்க யாரை அழைக்கணும் என்றதை தீர்மானிக்கக்கூடிய விதமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் யார் அந்த குறைகள் சம்பந்தமாக பேசுறதுக்கு என்னால் அவங்க கோரிக்கை முன்வைக்கிற பட்சத்தில் அவங்க தேவையா இல்லை என்று தீர்மானித்து டிஎஸ்க்கு நான் அதை அறிவிப்பேன், செயலாளருக்கு அவங்களை அழைக்க சொல்லி. அந்த அடிப்படையில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அவங்க ஒரு சிலரை அழைச்சிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு கூட்டத்தை முன்னெடுத்து நடக்கலாம். எம்பி சேமன் என்னென்றால் நீங்க சொல்ற முதலாவது சப்ஜெக்ட் தவிசாளங்கிறது சேமன் தான். சேமனுங்கிறது இந்த சேமன் இல்ல, நகரசபை தவிசாளர் இதுல இருக்கு. முதலாவது ஒரு கட்டத்திலே ஹிஸ்புல்லா அவர்கள் அந்த 3 உறுப்பினர்களை நோக்கி மிகவும் ஆக்ரோஷமான வார்த்தைகளை முன்வைக்கின்றார். சட்டவிரோதமான வகையிலே இந்த கூட்டத்தை அனுமதிக்க மாட்டேன், சட்டவிரோதமான வகையிலே யாரும் பங்கெடுக்க விடமாட்டேன் என்று ஹிஸ்புல்லா ஒரு வாதம் செய்கின்றார். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த கூட்டம் லீகலா இல்லீகலான்னு பார்க்கணும். முதலாவது இல்லீகல் மீட்டிங். ஒரு இல்லீகல் மீட்டிங்ல எப்படி நீங்க கொண்டு ப்ரொபோசல் அக்ட் பண்றது? இல்லீகல் கூப்பிடாம இல்லீகலா இன்விடேஷன் இல்ல. அவர் சொல்றாரு இல்லீகல் இல்லை, சட்ட ரீதியா செய்யறாரு. நீங்க முறையத்தான சார் கூப்பிட்டுருக்கீங்களே. நான் ஒரு பிள்ளைன்னு சொல்றேன், உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கின்றா அழைக்க சொல்ற அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படின்னா இந்த முதலாளிகளே வரணும், என்னென்ன இந்த முறையில கூட்டத்தில் எழுதப்படணும் என்ற மீச்சர் டீட்டெயில்ல எம்பி இதுல நான் இந்த சர்க்குலரை ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு ஆனால் அதனை கூறுவதற்கு எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கு தகுதி இருக்கின்றதா? ஒரு தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அந்த பகுதியிலே இருந்த காளி கோயிலை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே மீன் சந்தை அமைத்தேன் பெருமையாக கூறியவர். அது மட்டுமல்லாது அந்த காலப்பகுதியிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நான் கடுமையாக வாதம் செய்தேன் என்று அவர் வெளியிட்ட காணொலியே இருக்கின்றது. சட்டவிரோதமாக காளி கோயிலை அமைத்தார், சட்டவிரோதமாக அதாவது முஸ்லீம் ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தார், சட்டவிரோதமாக சஹரானை சந்தித்து கலந்துரையாடினார், சட்டவிரோதமாக நேஷனல் தௌஃபீக் ஜமாத் அமைத்தோடு தொடர்புகளை வைத்திருந்தார், சட்டவிரோதமாக மட்டக்களப்பிலே பல அடாவடிகளை செய்தார், சட்டவிரோதமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வன்முறைகளுக்கு காரணமாக இருந்தார் என்று நாம் கூறவில்லை. கூறியிருக்கிறார்கள். ரவுஃப் ஹக்கீம் கூறியிருக்கிறார், சுமந்திரன் கூறியிருக்கிறார். ஆதாரங்களை தேடுகிறீர்களா? அந்த ஆதாரங்களை உங்களுக்கு பார்க்கலாம். இப்போது சுமந்திரன் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். இவர் ஒரு கருத்தாளுக்கு நாங்கள் ஆதரவு என்று கூறியதை கருத்தாளுக்கு நாங்கள் இந்த பைஸ்கரிப்புக்கு நாங்கள் உடன்பாடு என்று கூறி அதனை கதையை மாற்றியதோடு மட்டுமல்ல, நேஷனல் தௌஃபீக் ஜமாத் அமைப்புக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இருக்கின்ற தொடர்பை இப்போது சுமந்திரன் கூறுகிறார். பாருங்கள்.
கிழக்கு மாகாண ஆளுநரை நான் சந்தித்த போது துக்க தினம் அனுஷ்டிப்பதாக மட்டும்தான் அவருக்கு நான் அறிவித்திருந்தேன். அதனை வேண்டுமென்றே திரிவுபடுத்தி கடைகளை பூட்டி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு அவர் அறிவித்திருப்பது பெரியதொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அவருக்கும் நேஷனல் தௌஃபீக் ஜமாத்துக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமாக மிக முக்கியமான கேள்விகள் எழும்பி இருக்கின்றன. இவ்வாறாக நேற்றைய சம்பவம் ஒரு பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே பிரதேச அபிவிருத்தி குழுவின் ஒரு இணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய முயற்சி, அந்த இடத்திலே மிகவும் லாபகமாக அந்த இடத்தை சுதாகரித்துக் கொண்ட முஸ்லிம் சகோதரர்கள் அந்த முருகல் நிலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவில்லை. அந்த இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு கோபப்படக்கூடிய அல்லது கடுமையாக அந்த இடத்திலே ஈடு கொடுத்து அந்த கதைக்கு எதிர்கதை கதைக்கக்கூடியவராக இருந்திருப்பாராக இருந்தால் அந்த இடம் ஒரு வன்முறை களமாக மாறி இருக்கும். இந்த விடயம் தொடர்பில் பலரிடமும் கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டார் என்பதை கடந்து இது அரசாக இருந்தால் என்ன, எதிர்கட்சியாக இருந்தால் என்ன, வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஏன் இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயம் தொடர்பில் கண்டிக்கப்படவில்லை என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களோடு உரையாடுகிற போது அவர்கள் கூறினார்கள். மாகாண சபை தேனிலவில் இருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும், அதனால் அந்த கட்சி தலைமையால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் வருவதனால் முஸ்லிம் காங்கிரஸோடு எந்த விதத்திலும் முரண்பட்டு கொள்ளக்கூடாது. அவ்வாறு முரண்பட்டு கொள்பவர்கள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தாலும் சரி, அரசியல் முக்கியஸ்தராக இருந்தாலும் சரி, கட்சி மீது கடுமையான செயற்பாடுகள் இருக்கும் என்று அந்த அடிமட்ட தொண்டர்கள் கூறினார்கள். அந்த அச்சத்தினாலோ தெரியாது இந்த விடயத்துக்கு குரல் கொடுக்கவில்லை. ஒருவேளை பிறவு மீது நேற்று தாக்குதல் நடந்திருந்தால் கூட இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒளிந்து கொண்டுதான் இருந்திருப்பார்கள். காரணம் என்னவர் சொன்னால் அவர்கள் மாகாண சபை தேனிலவு காலப்பகுதியில் இருக்கின்றார்கள். இந்த தேனிலவு திருமணத்தில் முடிகின்ற போது அவர்கள் முதலமைச்சர் கனவில் ஒருவரும் அங்கு, அதாவது தமிழரசு கட்சி ஒரு முதலமைச்சர் 2 அமைச்சர்கள், ஏனைய 2 அமைச்சர்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு என்கின்ற ஒரு பேச்சு தான் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அந்த செயற்பாடு குலைந்து விடக்கூடாது அல்லது உடைந்து விடக்கூடாது என்பதனால் ஹிஸ்புல்லாவின் செயற்பாடுகளை யாரும் கண்டிக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் கூறுகிறார்கள். இது அந்த கட்சி தொண்டர்கள் கூறுகின்ற வகையில் பார்க்கின்ற போது இது உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். பிறவும் உண்மையில் ஒரு கோபப்படக்கூடியவர் என்றால் அந்த இடம் ஒரு பெரும் வன்முறை களமாக மாறியிருக்கும். ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடு என்பது ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வகையில் தான் இருந்தது. இது தென்னிலங்கை, அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு தீனி போடுகின்ற செயற்பாடு என்று அவர்கள் கூறுகிறார்கள். காத்தாங்குடி நகர சபை இலங்கையில் தான் இருக்கின்றதா, இலங்கையில் தான் இருக்கின்றதா என்கின்ற கேள்வி அந்த மாநகர சபை உறுப்பினர் இருக்கின்றது. எதிர்கட்சியாக இருந்தாலும் இலங்கையின் ஜனாதிபதியாக அனுருகுமாரவைத்தான் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். ஆனால் காத்தாங்குடி நகர சபை செயற்பாடு என்பது அப்படி இல்லை. காத்தாங்குடி ஜனாதிபதி என்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தான் என்று நகரசபை உறுப்பினருடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதனை இப்போது பாருங்கள். காத்தாங்குடி நகரசபை இலங்கை எனும் திருநாட்டுக்குள் உள்ளதா, ஜனநாயகம் முறையாக பேணப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. எங்களுக்கு தெரிந்த வகையில் இலங்கையின் ஜனாதிபதியாக நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் காத்தாங்குடி நகரசபையின் செயற்பாடுகளை பார்க்கும்போது காத்தாங்குடிக்கு ஜனாதிபதி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் சகோதரர் எம்எல்ஏயும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏயும் ஹிஸ்புல்லா போன்றே காணப்படுகின்றது. இவர்களுடைய குற்றச்சாட்டுக்கள் அபாண்டமானது, இதனை ஏற்க முடியாது. இவ்வாறெல்லாம் ஹிஸ்புல்லா மீது அவதூறுகள் பரப்புவது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று அல்ல என்று கூறுகின்ற பலர் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி துமாட்ட ஜேவேவா என்று ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் கூச்சல் இடுகின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே, முந்தைய ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவரும் அதனை ஜேவேவா என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த நகரசபை உறுப்பினரின் குற்றச்சாட்டு. காத்தாங்குடியை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாவுடைய மனநிலை, நான் தான் இந்த காத்தாங்குடியின் ஜனாதிபதி. அந்த காணொலியை நீங்கள் இப்போது பாருங்கள். வருங்கால ஜனாதிபதி முருகேசன்
அதாவது காத்தாங்குடி நகர சபையில் உண்மையில் அங்கு ஜனநாயக முறை பின்பற்றப்படுவதில்லை, அங்கு ஒரு அடாவடி நடக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு ஊடக சந்திப்பிலே கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் நகரசபை உறுப்பினர்கள். இந்த நகர சபையை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தேர்தல் காலங்களிலே ஹிஸ்புல்லா அவர்கள் கூறியிருந்தார், எதிர்க்கட்சிகளுக்கு ஆசனம் போகாமல் நானே பல சுயேட்சை குழுக்களை போட்டு அந்த போனஸ் ஆசனங்களை கூட கைப்பற்றுவதற்கு நான் முயற்சி செய்தேன் என்று கூறியிருந்தார். அதாவது ஜனநாயக மறுப்பு என்பதை ஹிஸ்புல்லா அங்கே ஆரம்பித்து விட்டார். ஹிஸ்புல்லாவின் இந்த செயற்பாட்டை ஜனாதிபதி உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பிலே கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். நகரசபை காத்தாங்குடி நகரசபையிலே நடைபெறும் விடயங்களை அவதானித்தால் அதை நான் சொல்ல வேண்டும். 12 மாதங்கள் நகரசபை பூர்த்தி அடைந்திருக்கிறது. நகரசபை அமர்விலே பேசப்படும் விடயம் ஒன்று, நகரசபை மினிட்டிலே கூட்டறிக்கையிலே வரும் விடயம் ஒன்று. மிக பாரதூரமான விடயம் இது. அதாவது மத்திய கல்லூரி விவகாரம் என்று நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். மத்திய கல்லூரி சுவர் உடைப்பு சம்பந்தமான விடயம் நகர சபையிலே 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு திட்ட முன்மொழிவாக 25 விடயங்கள் நகர சபையிலே முன்வைக்கப்படுகிறது. அதிலே காத்தாங்குடி 27வது விடயமாக காத்தாங்குடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலைக்கு தேவையான செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தல் என்று சபை அமர்வில் தவிசாளர் எங்களிடம் அனுமதியை கேட்கிறார். நாங்கள் அதற்கான அனுமதியை கொடுக்கிறோம். ஏனென்றால் மத்திய வித்யாலயம்ங்கிறது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயம். அந்த விடயமே குறித்த அடுத்த மாதம் நடைபெறும் அமர்வின் கூட்டறிக்கையில் வர வேண்டும். ஆனால் கூட்டறிக்கையில் முழுக்க அது மாற்றப்பட்டு அவர்களின் தேவைக்கேற்ப அந்த குறித்த சுவரை உடைப்பது, முன் பார்க்கிங் அமைப்பது என்று முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நான் கண்டறிந்து சபையிலே இதை நீங்கள் பேசிய விடயம் வேறு, இங்கு வந்திருக்கின்ற விடயம் வேறு என்று சபையிலே ஏற்றுக்கொண்டார் தவிசாளர். அதன் பின் என்னுடைய அந்த கருத்தை 3 சபைகள் கடந்து இன்னும் மினிட்டில் சேர்க்காம இருக்கிறார். ஒரு ஜனநாயக விரோதமான விடயம். இந்த விடயங்களை நாங்கள் உண்மையிலே இந்த காத்தாங்குடி நகர சபையில் நடக்கும் விடயங்கள், இந்த விடயங்களும் ஊடகமயப்படுத்தப்படுவதில்லை. காரணம், முதலாவது கூட்டத்திலேயே தவிசாளர் அவருடைய தன்னிச்சையான ஒரு தீர்மானத்தை முன்வைத்தார். அதாவது ஊடகங்களை மறுப்பது. ஏனைய பிரதேச ஒழுங்குமுறைப்பு குழு கூட்டம், அது போன்ற நகரசபை அமர்வுகள் எல்லாம் தாராளமாக ஊடகவியலால் அனுமதிக்கப்பட்டு ஊடக சுதந்திரம் அங்கே கருத்தப்படுகிறது. ஆனால் காத்தாங்குடி நகரசபையில் மாத்திரம் இதுவரையுமே அந்த அனுமதியை மறுத்து வருகிறார். நாங்கள் முன்வைத்தால் சொல்கிறார், இல்லை இடவசதி போதாது, இடவசதி என்று ஒரு பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். எனவே எதிர்வரும் காலங்களில் ஊடகங்கள் பிரதேச ஒழுங்குமுறைப்பு கூட்டம் அனுமதிக்கப்படுவது போன்று காத்தாங்குடி நகரசபை அமர்வுகளிலும் ஊடகம் அனுமதிக்கப்படும் பொழுது பல விடயங்களை வெளிக்கொண்டு வரப்படும். முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய முக்கியஸ்தராகவும் இருக்கக்கூடிய முபீன் அவர்கள் சில முக்கியமான கருத்துக்கள் தொடர்பில் கூறுகின்றார். ஒரு கூட்டத்தில் ஒரு நாகரிகம் இருக்கிறது, சபை நாகரிகம். அந்த நாகரிகம் முதலில் பின்பற்றப்பட வேண்டும். இப்போ கந்தசாமி பிரபு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், நான் விரும்பாமலோ அவர் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். நமக்கு அவருக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாமல் ஏதாட்டி ஒன்றும் செய்யலாம். நம்ம ஏற்றுக்கொண்ட காத்தாங்குடி ஆஸ்பர் சேர்மன் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் அவருக்கு எதிராக வேலை செய்தால் அவர் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் காத்தாங்குடி சேர்மன். அந்தந்த இடத்துல உள்ளவனுக்கு அந்தந்த மரியாதையை நாங்கள் கொடுக்கணும். அது ஒரு எத்திக்கும் ஒரு நாகரிகமும் ஒரு பண்பாடும். கந்தசாமி பிரபு அரசாங்கத்தில் பிரதிநிதி, ஜனாதிபதி, நிர்வாக கட்டமைப்பு, பியூரோக்ரஸி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. நாட்டில் 3 துறைகள் இருக்கிறது, சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. நாட்டில் நிர்வாகத்தை முழுக்க செய்கிறது நிர்வாகத்துறை. அந்த நிர்வாகத்துறைக்கு இளங்கலை யாப்பின்படி தலைவராக ஜனாதிபதியும் பிரதமரும் வருவாங்க. ஜனாதிபதிக்கு அடுத்ததாக பிரதமர் வருவார். சில நாடுகளில் நிர்வாகத்துறைக்கு தலைவராக பிரதமர் இருப்பார். இப்போ நீங்கள் இந்தியாவை அடுத்தது நீங்கள் யூகே, இங்கிலாந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக பிரதமர் இருப்பார். அமெரிக்காவில் பிரான்சில் எல்லாம் நிர்வாகத்துறைக்கு ஜனாதிபதி பொறுப்பு. அது இளங்கலை யாப்பு ஒரு யாப்பு என்ற அடிப்படையில் இளங்கலை நிர்வாகத்துறைக்கு பொறுப்பான தலைவராக ஜனாதிபதி, அவருக்கு அடுத்ததாக பிரதமர் இருப்பார். அந்த பிரதமருக்கு நிர்வாக கட்டமைப்பு வரும். அதை நாங்கள் பியூரோக்ரஸி பணிக்குழு என்று சொல்லுவோம். பணிக்குழு அதுதான் நாட்டில் நிர்வாகத்தை கட்டி காக்கிறது பெரிய ஒரு துறை. அந்த துறையை சார்ந்த ஒரு கூட்டம் தான் நேற்று நடந்தது. அதான் அந்த துறையால் நியமிக்கப்பட்டவர் தான் கந்தசாமி பிரபு. அந்த கந்தசாமி பிரபு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற காத்தாங்குடி மட்டுமில்லை, ஏனைய பிரதேச செயல பிரிவில் இருக்கிற 14 டிவிஷனுக்கும் அவர் தான் அந்தந்த பிரதேசங்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர்.
மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் எங்களுக்கு சுனில் ஹந்தன் இந்திய அமைச்சர் என்று தெரியும். இவங்க கடந்த காலங்களில் எங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் எல்லாம் வந்து பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராகவும் மாவட்ட அபிவிருத்தி தலைவராகவும் செயற்பட்டார்கள். இவங்க தெரியாதாக்கள் இல்லை. இவங்கள்ட்ட இருக்கிற வளமையான வன்முறையும் அடாவடியும் அட்டகாசமும் தான் நேற்று வெளிப்பட்டது. இப்படி தான் கடந்த அவர் முதல் நான் விடயத்துக்கு வாரன் கந்தசாமி பிரபு அந்த தெளிவாக சேக்குலரை வாசிக்கிறார், பிரதோஷ் நலிமி வாசிக்கிறார். இவர் அந்த பலமையாக இவர பாணியில் வெட்ட பொய்யும் புரட்டும் கலந்த ஒரு பாணி இருக்கி அந்த பாணியில் தான் மறுக்கிறார் எங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள். செயலாளர் என்று சேமனங்கிறது அந்த பிரதேச அபிவிருத்தி குழு சேமனத்தான் அது குறிக்குது. செயலாளருங்கிறது பிரதேச செயலாளர், அது பதவி வழியாக அவர் அந்த பிரதேச செயலாளர் அந்த பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கு செயலராக வருவார். அது தெளிவாக சேக்குலர் சொல்லுது. இந்த சேமன், அதாவது சேமன் சொல்கிறது பிரதேச அபிவிருத்தி குழு சேமன், அவருக்கு அந்த அதிகாரம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இடுக்கி அவர் அதை சொன்னால் டிஎஸ் செய்ய வேண்டியது தான். இப்போ கடந்த காலங்களில் எடுத்து கோலில் இவங்க பண்ணி டிஎஸ்க்கு ஓர்டரை போட்டு எத்தனை கூட்டங்கள் நடத்திருக்காங்க, எத்தனை பேர் அழைச்சிருக்காங்க, என்னமோ நியாயவாதி மாதிரி. அப்போ அவர் சொல்வார் வந்து அவர் ஹிஸ்புல்லா அவர்கள், நீங்கள் அழைப்பு அனுப்பிடலாம். யாரை பார்த்து சொல்கிறாரு? தலைவரை பார்த்து, பிரதேச அபிவிருத்தி தலைவரை பார்த்து நீங்கள் அழைப்பு அனுப்பிடலாம், செயலாளர் தான் அனுப்பணும் என்று சொல்கிறாரு. இது ஒரு ஒரு நகைப்புக்குரிய கூற்றுது வந்துட்டு. அந்த பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஜனாதிபதியால் கந்தசாமி பிரபு. அவர் சொல்கிறத செய்கிறால் தான் டிஎஸ். அல்லது நாம் பள்ளிக்கூட்டங்கள்லையும் நாம் சாதாரணமாக நாம் பள்ளிக்கூடத்தில் தலைவர் சில நேரங்களில் அவசர கூட்டத்தை கூட்டுறோம் இல்லையா, அவருக்கு அதிகாரம் இல்லையா? இருக்குதான். இப்போ நாம் இதெல்லாம் சும்மா சாதாரண வச்சு பார்க்குற வச்சு வச்சுக்கொண்டு இவங்களுக்கு அந்த 3 உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர் 3 பேரையும் ஏற்கனவே சென்ற குறைச்சி மது பிரச்சனையில் ஏற்பட்ட பிரச்சனை அவங்க இப்போ நியாயமான கேள்விகளை கேட்குறாங்க. அது இவங்களுக்கு பிடிக்குதில்லை. இவர் அஸ்வர் சேமன் எப்படி நடந்து கொள்கிறாரு? ஒரு திருச்சண்டியனை போல் ஒரு காட்டு தர்பாராக கையையும் காலையும் நீட்டிக்கொண்டு அவங்க 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினரும் நகரசபை தலைவரும் ரொம்ப அடாவடி நடந்து கொள்கிறாங்க. போய் அங்கே ஜனாதிபதியை கண்டு வழிகிற கொழும்பில் போய் நின்றுட்டு அவரை வளைஞ்சிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு அமைச்சுக்கும் போய் ப்ரொபோசலை கொண்டு போயிட்டு காசு கேட்குறேன். இப்போ நீங்கள் நேற்று கந்தசாமி பிரபுவோட நடந்து கொண்ட முறை நாட்டு அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் பிரதமரையும் கேவலப்படுத்துகிற அமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி தேசிய ஊடகங்களில் வந்துருக்கீங்க, இது டக்குன சோசியல் மீடியாவில் இப்படி தான் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலில் பொது கிரவுண்டில் நீங்கள் பேசினது விபச்சாரம் நடக்கும், தண்ணி சேர்க்க நடக்கும், எல்லோரும் விபச்சாரம் செய்யுங்க, எல்லோரும் பொன் பிடிங்க, எல்லோரும் பொடியும் அடிங்கன்னு நீங்கள் பேசின பொடியும் அடிக்க வேண்டி வரும் இந்த என்பிபி அரசாங்கம் வந்தாண்டோடு. இப்போ அப்படி நடக்கிற அந்த விஷயங்கள் வந்துட்டு. எனவே வார்த்தைகள் எல்லாம் மிச்சம் கவனமாக பாவிக்கணும், மிச்சம் சிறப்பாக பாவிக்கணும். எல்லா காலமும் நீங்கள் நினைக்கிற அரசியலை செய்யலாம் என்று சொல்லி அப்படி நினைக்க இல்லாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இதனை ஏற்க முடியாது. நாட்டில் ஒரு ஜனாதிபதி இருந்தால் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக ஒருவர் இருந்தார், சேமன் என்கின்ற விடயம் அதில் தான் இருக்கின்றது. அதில் கூட ஹிஸ்புல்லா முன்னுக்கு பின் முரணாக கதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மாகாண சபை உறுப்பினர் முபீன் அவர்கள் தன்னுடைய நிதானமான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். இது அந்த காத்தாங்குடி மக்கள் இந்த ஹிஸ்புல்லா அரசியல் ரீதியாக இவ்வளவு ஒரு மோசமானவர்கள் என்பதை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் 2019 அக்டோபர் 20 வெளியிட்ட ஒரு கருத்தொன்றை இந்த இடத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹிஸ்புல்லா எப்படியான மனிதர், இந்த ஹிஸ்புல்லாவினுடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றது, இன்று அவருடைய பாசறையில் வளர்ந்தாலும், அதாவது ஹிஸ்புல்லா இன்று ரவுஃப் ஹக்கீமுடைய பாசறை கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் கொள்கை அரசியல் எல்லாம் இல்லை, சுயநல அரசியலுக்கு சொந்தக்காரர் அவர் இருந்தாலும் அவர் அன்று கூறியதை இந்த இடத்திலே நீங்கள் மீண்டும் பார்க்கலாம். 2015 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஹிஸ்புல்லா அவர்கள் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தோல்வியடைந்த ஹிஸ்புல்லா மைத்திரிபால சிறிசேனவை சென்று சந்தித்து தேசிய பட்டியலூடாக உள்ளே வந்தார். தேசிய பட்டியலூடாக உள்ளே வந்த அன்றைய தினம் இரவு தொடக்கமே குண்டர்களை வைத்து என்னுடைய ஆதரவாளர்களை தாக்கினார். பாதிக்கப்பட்ட என்னுடைய ஆதரவாளர்களை சந்திக்க சென்ற வேளையில் சஹாரான் என்ற நபரும் அந்த கூட்டத்திற்குள் இருந்திருக்கின்றான். அந்த விடயம் எனக்கு இப்போது தான் தெரிய வருகின்றது. அந்த கூட்டத்தில் இருந்திருப்பது சஹாரான் என்று. அந்த நேரத்தில் இவர் யார் என்பது குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் தற்பொழுது
இப்பொழுது அந்த காணொளியை வைத்து எனக்கும் சஹரானுக்கும் தொடர்பு இருப்பதாக பொய்யான ஒரு விடயத்தை சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். என்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இவ்வாறு செயற்படுவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். මට තියෙන ජනතා ප්‍රසාදය නැති කිරීමට කරන මේ උත්සාහය පිළිබඳව මම දැඩි ලෙස නෙලා දකිනවා. அதாவது ஹிஸ்புல்லாவிடம் இருப்பது எப்போதும் பழி வாங்குகின்ற மனநிலை என்பதை நாம் கூறவில்லை. ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மிக அழகாக கூறுகிறார். தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பெற்ற பின்னர் கர்வத்தில் அவர் எங்கள் ஆதரவாளர்களை துரத்தி தாக்கியதோடு வீடுகளுக்கும் கடைகளுக்கும் தீ வைத்தார் ஹிஸ்புல்லா என்று காத்தாங்குடி. அவருக்கு எதிராக இருந்ததனால் அவர் அந்த தேசிய பட்டியலை பெற்று மைத்திரியின் அந்த உதவியோடு இந்த விடயத்தை செய்தார் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். காத்தாங்குடி பிரதேசத்துக்கு இந்த பாதிக்கப்பட்ட என்னுடைய ஆதரவாளர்களை சந்திப்பதற்காக நான் செல்லுகின்ற போது அங்கு எதேச்சையாக சஹரானையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரும் சந்தித்துக் கொண்டார் என்று அந்த காணொலியில் அவர் கூறுகின்றதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் சஹரானோடு சந்தித்து புகைப்படம் எடுத்து வெளியிட்ட ஹிஸ்புல்லாவையும் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டி இருக்கின்றது. இப்போது ஒட்டுமொத்தத்திலே இந்த இடத்திலே ஒரு விடயத்தை எல்லோரும் தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே கட்சி பேதங்களை மறந்து ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஹிஸ்புல்லாவால் ஒரு பெரும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மிரட்டுகிறார். அந்த மிரட்டுகின்ற துணியை எல்லாம் பார்க்கின்ற போது அவர் ஒரு நெருக்கடியான நிலையை அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கின்றார். அதுவும் அவர் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கக்கூடியவர். ஏன் இது தொடர்பில் யாரும் கண்டனம் வெளியிடவில்லை? என்பிபி அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசால் பாரிய அழுத்தங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அல்ல கருத்து கூறப்படுகிறது. தமிழ் பிரதேசங்களை குழப்புவதற்கு தமிழரசு கட்சியில் ஒருவரும், முஸ்லீம் பிரதேசங்களில் அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது குழப்புவதற்கு ஹிஸ்புல்லாவும் என்று இருவர் தென்னிலங்கையால் தயார்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதில் உண்மைத்தன்மை தெரியாது. இது இப்போது சமூக வலைத்தளங்களிலே அதிக அளவில் பகிரப்படுகிறது. எனவே ஹிஸ்புல்லா இந்த விடயத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும். என்றால் ஹிஸ்புல்லா நடந்து கொண்ட விதம் பிழை. அந்த கூட்டத்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டதில் முரண்நிலை இருக்குமாக இருந்தால் அதனை சமரச ரீதியாக பேசி தீர்க்கலாம். ஒரு வன்முறையை தூண்டுவது போன்று அல்லது ஒரு வன்முறை செயற்பாடுகள் போன்று ஹிஸ்புல்லா செயற்பட முற்பட்டது என்பது மிகவும் பிழையான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற உடனே பாசிக்குடா பகுதியிலிருந்து ஒரு பெரிய 3 முக்கிய நபர்களை உடனடியாக வெளியேற்றிய விவகாரம் இப்போதும் நிலுவையில் இருக்கின்றது. ஹிஸ்புல்லா மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு பேச்சு என்பது ஒரு வன்முறையான செயற்பாடாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அரசு இந்த விடயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போறது அல்லது ஹிஸ்புல்லா மன்னிப்பு கேட்பாரா என்று மக்கள் கேட்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடப்பெற போறது. ஆனால் ஒரு பெரிய அனர்த்தம் நேற்று தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணமாக இருந்தது வேறு யாருமல்ல, பிரபு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்களிடம் இருந்த அந்த ஒழுக்கமும் அவரிடமிருந்த பொறுமையும் தான் ஒரு வன்முறையை நோக்கி இந்த விடயம் செல்லாமல் தவிர்க்கப்பட்டிருந்தது. பிரபுவும் ஒரு சரிக்கு சமன் அந்த இடத்திலே கோபப்படக்கூடிய ஒருவராக இருந்திருந்தால் கைகலப்பாக மாறி ஒரு வன்முறை ஏற்பட்டிருக்கும். அந்த வன்முறையை மிகவும் லாபகமாக என்பிபி அரசு தடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த இடத்திலே ஹிஸ்புல்லா அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பது மனித மாண்புக்கும் அல்லது மனித மரபுக்கும் மனித மரியாதைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றல்ல. ஒருமையில் விழிப்பதும் அவர்களை மிகவும் மிளைச்சத்தனமாக விழிக்கின்றமையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. ஆனாலும் கூட அந்த எதிர்த்தரப்பில் இருந்த நகரசபை உறுப்பினர்கள் ஹிஸ்புல்லாவை வரிக்கு வரி சேர் என்றுதான் குறிப்பிட்டார்கள். அவர்கள் எப்போதும் அவரை ஒரு தரக்குறைவாக கூறவில்லை. எனவே ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் தான் ஒரு அரசியல்வாதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்லாது அல்லாவின் பார்வையில் எல்லோரும் ஒன்றுதான். அல்லாவை பொறுத்தவரையில் அவர் 40 வருட அரசியல்வாதி, அவர் பணக்காரர் அல்லது அவர்தான் பெரிய அறிவாளி என்றெல்லாம் இல்லை. அல்லாவின் பார்வையில் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே உங்களை படைத்த அல்லாவுக்கு நீங்கள் சரியான வகையில் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அந்த அல்லாஹ் காட்டிய வழியை பின்பற்றுங்கள். மார்க்கத்தின்படி நடக்க பாருங்கள். மார்க்கம் ஒழுக்கத்தை கூறுகிறது, நீங்கள் ஒழுங்கீனத்தை அடுத்த சந்ததியை கொடுக்கிறீர்கள். மார்க்கம் அன்பை கூறுகிறது, நீங்கள் அடாவடியை அடுத்த சந்ததியை கொடுக்கிறீர்கள். மார்க்கம் மற்றவரிடம் பண்பாக பழகுகிறது, நீங்கள் பண்பற்ற ஒரு மனிதராக அந்த இடத்திலே நடக்கின்றீர்கள். மார்க்கம் கூறுகிறது, முதுமையிலும் நீ அல்லாவை பின்பற்றி அல்லாவின் வழி நடந்தால் உனக்கு மோட்சம் நிச்சயம் என்கிறது. ஆனால் இங்கு அது எல்லாம் கேள்விக்குறியாகிறது. மார்க்கத்தின் வழி நடக்கக்கூடிய ஒருவரான ஹிஸ்புல்லாவாகிய நீங்கள் இந்த விடயத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்று கூறி, வன்முறையை தூண்டுகின்ற வகையில் யாரும் செயற்படாதீர்கள். வன்முறைக்கு இடம் கொடுக்காதீர்கள். வன்முறையால் இந்த பிரதேசங்கள் இழந்தது வாழ்க்கையில் அல்லது சொல்லில் அடங்க முடியாது. எனவே இந்த இடத்திலே கண்ணியத்தோடு அனைவரும் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.